தௌத்தலைகளின் தில்லுமுள்ளுகள். ಬೇರುವಲ ಮಹಗೊಡ ತೌಪಳ್ಳಿயின் நிர்வாக சபை உறுப்பினரான நிஸ்தாரின் பொன்னத்தனம் இதோ அம்பலம். தௌகளின் இணையதள காட்சிகளை நன்கு உற்று நோக்குங்கள். நிஸ்தார் இருக்கும் இடங்களை நன்கு அவதானியுங்கள். எல்லா இடங்களிலும் அவன் பெண்களுடனேயே ஒன்றுடன் ஒன்றாக கலந்து இருக்கின்றான். குமரி பெண்கள் எங்கேயோ அங்கே நிஸ்தாரும் இருப்பான். இத்தகைய பொன்னக்கூத்துக்குத்தானா குமரி பெண்களை பள்ளிக்கு தொழுகைக்கு வருமாறு அழைக்கின்றார்கள்? மேலும் நிஸ்தாருக்கு பெண்மோகம் பிடிக்கும் நேரமெல்லாம் உடனடியாகவே வீட்டில் மார்க்க விளக்கம் என்ற பெயரில் குமரி கூட்டங்களை ஒன்று சேர்த்து லேடிஸ் பயானும் நடத்திடுவான். ஆனால் வருகின்ற குமரிகள் அனைவரும் ஒரே நேரத்தில் கலைந்து செல்வதுதான் இல்லை. அப்பப்பா, இது மட்டுமா? நிஸ்தாரின் அனாச்சாரங்கள் தொடர்ந்து கொண்டே செல்கின்றன. நிஸ்தார் இன்று பேர்வேலையிலேயே பெயர் போன ஒரு குடு வியாபாரி. இவர்கள் தான் தௌப்பள்ளியின் நிர்வாகிகளா? நிஸ்தாருக்காக குடு கடத்திய அப்பாவியான நியாஸ் நானாவின் மகன் ஹம்சா இன்று சிறையில் ஆயுட்கால தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அவனின் மனைவி மக்களை வாழ்நாள் பூராகவும் கஷ்டத்திலேயே தள்ளிவிட்ட நிஸ்தாரின் கொடுமைகளை வார்த்தைகளால் மட்டுப்படுத்த முடியுமா? இது மட்டுமல்ல, நிஸ்தார் பொம்புலக்கல்லன் என்று எல்லோருக்குமே தெரியும். ஒரு முறை இவன் சாலி என்பவனுடைய பொண்டாட்டியுடன் திருட்டுத்தனமாக உறவு கொண்டது வேறுவலையில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். இந்த கண்கொள்ளா காட்சியை சாலியை நேரில் கண்டு கழித்தான். ஆத்திரமடைந்த சாலி நிஸ்தாரை கொல்லுவதற்கு முயன்ற போது பெரும் தொகையான பணத்தை சாலிக்கு கொடுத்து உயிர் பிச்சையும் வாங்கிக் கொண்டான். இது மட்டுமா? இன்னும் எத்தனை பேருடைய மனைவிமார்களுடன் இவனுக்கு கள்ள தொடர்பு உள்ளது என்பது வேர்வலை தோகளுக்கு நன்கு தெரியும். உலைவாயை மூடினாலும் ஊரார்வாயை மூடலாமா? கேவலம் இப்படிப்பட்ட பொம்புல பொறுக்கிகளும் வேறுவல மககொட தௌப்பள்ளியின் நிர்வாகிகளாம். மேலும் தௌஜமாத்தின் பிரபல மௌலவிமார்களில் ஒருவர் தான் வதூத் மௌலவி. இவர் ஒரு முறை கொழும்பில் வைத்து ஒரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்து கையும் மெய்யுமாக பிடிபட்டு அடியும் உதையும் வாங்கியது நாடறிந்த விடயம். இத்தகைய கொடுமைக்காரர்களும் பொறுக்கிகளும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் தான் தௌப்பள்ளியின் நிர்வாகிகளா? இவர்கள் தான் சத்தியத்துக்காக குரல் கொடுக்கின்றவர்களா? அன்பின் பெருமக்களே, இனியும் வேண்டாம் உறக்கம், விழித்தெழுங்கள். போலி தௌத்திரைகளை கிழித்தெறிய விரைந்து வாருங்கள். ஆமாம், இவை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மாத்திரமே. தௌ சகோதரர்கள் விரும்புவார்களாயின் இன்னும் ஏராளமான இவர்களின் தில்லுமுள்ளுகளை தாராளமாக ஆதாரத்துடன் அளித்தர நாங்கள் தயார்.